Hi guys, இந்த வீடியோவில் நம்ம join method threadsல என்ன பண்ணுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த த்ரெட்டோட ஒரு பேட்டர்ன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கு கரெக்டாக. அதாவது உங்களோட டாஸ்க் வந்து ரன் ஆகுது. அப்போது அது ஒரு த்ரெட்டு. அதாவது நீங்கள் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறப்ப உங்களோட மெயின் மெத்தட் ரன் ஆகும். இது ஒரு த்ரெட்டு கரெக்டாக. இதிலிருந்து தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டு த்ரெட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். தனித்தனியாக நம்ம கிரியேட் த்ரெட்டுன்னு போட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கிரியேட் பண்ணுறது எல்லாமே தனித்தனி த்ரெட். ஓகே, இது ஒரு கம்ப்ளீட் த்ரெட் மெயின் ஃபங்க்ஷனு. ஓகே, இது ரன் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு பேரலாக இது ரன் ஆகிட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த சப் த்ரெட்ஸும் ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு ப்ராப்ளம் ஒன்று கிரியேட் ஆகும். நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு த்ரெட் கிரியேட் பண்ண போகிறேன். எப்படி த்ரெட் கிரியேட் பண்ணுவோம்? கிளாஸ் ஏ எக்ஸ்டென்ஸ் த்ரெட். ஓகே, அண்ட் தென் இந்த த்ரெட் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டில் நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம வந்து டிஃபால்ட்டாக பப்ளிக் வாய்ட் ரன் வந்து நமக்கு வேணும். ஓகே, அண்ட் இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்? int j ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி நான் இங்கே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு ஃபார் லூப் ரன் பண்ண போகிறேன். ஓகே, ஃபார் int i ஈக்குவல் டு 0 i லெஸ் தென் 50 i ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா? ஸோ இங்கே நான் வந்து j ஈக்குவல் டு ஐன்னு போடுறேன். ஓகேவா? ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு j ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இந்த ஃபார் லூப் ஃபஸ்ட் டைம் ரன் ஆகிறப்ப இந்த j 0வாக இருக்கிறது என்ன ஆகும்? 1ஆக மாறும். இந்த ஃபார் லூப் திரும்ப ரன் ஆகிறப்ப i ஈக்குவல் டு 0வாக இருக்கிறது எகெயின் என்னவாகும்? 1 ஆகும், 2 ஆகும், 3 ஆகும், 4 ஆகும், 5 ஆகும். அதே மாதிரி இந்த jவும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். 0லேருந்து 1 2 3 4 5ன்னு சொல்லி நமக்கு வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இதுக்கு வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். a1 ஈக்குவல் டு நியூ a. இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். த்ரெட் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நான் வந்து இப்போது ஜேவோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, a1 டாட். ஓகே, ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரணும்? நல்லா கவனிங்க. 0லேருந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே இருக்கேன் 50 வரைக்கும். ஓகே, ஸோ எனக்கு ஆக்சுவலாக 49 வரணும். இங்கே கரெக்டாக இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகி முடிக்கிறப்ப எனக்கு ஜேவோட வேல்யூ 49 இருக்கணும். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஜேவோட வேல்யூ என்னவா இருக்குன்னு பாருங்கள். ஜேவோட வேல்யூ 0வாக இருக்குது. ஜேவோட வேல்யூ 0வாக இருக்குது. நான் திரும்ப ரன் பண்ணுறேன். ஓகே, நான் எவ்வளோ டைம் ரன் பண்ணாலும் ஜேவோட வேல்யூ 0வாக இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்? த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். கரெக்டாக a டாட் ஸ்டார்ட் த்ரெட்டை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணோன்னா எனக்கு என்ன ஆயிருக்கணும்? இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகிருக்கணும். அப்போது ஜேவோட வேல்யூ என்னவா இருக்கணும்? ஜேவோட வேல்யூ 0 1 2 3 வாட் எவர் எனக்கு வந்து என்னவா இருக்கணுமோ அது வந்து எனக்கு இருந்திருக்கணும். கரெக்டாக? இப்போ நான் வந்து எகெயின் இங்கே நான் வந்து ஜேவோட வேல்யூவை கூட மாற்றுறேன்னு j ஈக்குவல் டு 15 சொல்லி மாற்றுறேன்னு. ஸோ j 0வாக இருக்கிறத நான் 15 மாற்றுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு 0 தான் இருக்குது. ஓகே, இங்கே என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா இங்கே வந்து த்ரெட் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக? இங்கே த்ரெட் ஸ்டார்ட் ஆன உடனே நான் மெயின் த்ரெட்டை முடிச்சிடுறேன். நல்லா கவனிங்க. இங்கே இந்த மெயின் கிளாஸில் எனக்கு ஒரு த்ரெட் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே என்ன பண்ணுறேன்? இது வந்து மெயின் த்ரெட். ஓகேவா? மெயின் த்ரெட் ஸ்டார்ட் ஆகிறப்ப இங்கே நான் என்ன பண்ணுறேன்? a1 டாட் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு இங்கே ஒரு த்ரெட்டை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதை ஸ்டார்ட் பண்ண உடனே நான் டக்குன்னு மெயின் த்ரெட்டை முடிச்சிடுறேன். ஓகே, இந்த த்ரெட் இங்கே கால் ஆகிட்டு இருக்கு. இந்த த்ரெட் இங்கே கால் ஆகி ஓகே இது வந்து ரன் ஆகிறதுக்குள்ளேயே நான் வந்து ப்ரோக்ராமை முடிச்சிடுறேன். அப்போது என்னோட மெயின் த்ரெட் வெயிட் பண்ண மாட்டேங்குது. ஓகே, இந்த த்ரெட் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் என்னோட மெயின் த்ரெட் வெயிட் பண்ணணும். அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே நான் a1 டாட் ஜாயின்ன்ற மெத்தட் இங்கே நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து எனக்கு எரர் காட்டுது. எகைன் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் இந்த ட்ரை கேட்ச் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு 15 அவுட்புட் வருது. ஏன் அப்படின்னா இந்த த்ரெட்டை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த த்ரெட்டை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த த்ரெட் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்கிறேன். இங்கே நான் a1 டாட் ஜாயின் போடுறேன். ஸோ இந்த த்ரெட்டோட வேலை முடிகிற வரைக்கும் மெயின் ஃபங்க்ஷன் வெயிட் பண்ணோம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த லைனை பிரிண்ட் பண்ணோம். ஓகே, இப்போ உங்களுக்கு a1 டாட் ஜாயினோட வேலை என்னன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, see you next video. Bye bye.